ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் 65 தான் லஞ்சுக்கு பண்ணேன். அது எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் நல்லா கழுவிக்கிட்டேன். நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கழுவியாச்சு. கழுவி எடுத்துகிட்டு நல்லா வடிச்சிட்டு அதில் இந்த மசாலா ரெடி பண்ணேங்க. இதில் தனியா, மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் நல்லா ட்ரையாக வறுத்துட்டு பொடி பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பொடி போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள் நான் வீட்டில் எப்போ அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், இது கரம் மசாலா பொடி கொஞ்சம், இதுவும் நான் வீட்டில் அரைச்சி வச்சது தான். அதுக்கப்புறமா உப்பு, லெமனு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சு, கொஞ்சம் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், லெமன் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா போட்டு பிசைஞ்சு நல்லா 1 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம பண்ணால் சூப்பராக இருக்கும். பிசைஞ்சு வச்சாச்சு. 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணலாங்க. டைம் ஆகிடுச்சு, 1 ஹவர் ஆகிடுச்சு. நல்லா ஊறி நல்லா இருக்குது. கடாயில் போட்டு இப்போ நல்லா வறுத்துடலாம். சின்ன கடாய் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த கடாயில் பண்ணுறது தான். அதனால் நான் இந்த கடாயில் தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் ஈஸியாக இருக்கும் எனக்கு. ஒரு 5 பீஸாக போட்டு வறுத்துடலாம். நல்லா 2 தடவை 2 பக்கம் போட்டு பரட்டி எடுத்தால் சூப்பரான சிக்கன் 65 ரெடி. இது நான் வீட்டில் நம்மளே அரைச்சி யூஸ் பண்ணுறேன். நம்ம அப்பப்போ வேணும்னா எனக்கு அப்போ தேவைக்கு நான் அரைச்சிப்பேங்க. எதுவும் கடையில் எந்த மிளகாத்தூளும் வாங்க மாட்டேன். இது எல்லாமே தனியாக நான் வீட்லேயே நானே ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி போட்டுப்பேன். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுப்பேன். கரம் மசாலா பொடியும் நானே வீட்டில் எப்போவும் அரைச்சிப்பேன். அப்பப்போ தேவைக்கேற்ப அரைச்சி வச்சுக்குவேன். இது குழம்புக்கு அரைச்சது 2 நாளைக்கு முன்னாடி வச்சு அரைச்சி வச்சது கரம் மசாலா பொடி கொஞ்சம் இருந்தது. அதே தான் நான் இப்போ யூஸ் பண்ணேன். இது நல்லா 2 சைடும் போட்டு பரட்டி எடுத்து வேக வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். எண்ணெய் குடிக்காது. அது இல்லாமல் இந்த மசாலாலாம் சிக்கனை விட்டு வெளியில் போகாது. கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா மசாலாவை நல்லா உள்ளே பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அது மசாலா எண்ணெயில் போகாமல் இருக்கும், நமக்கு சிக்கன்லேயே இருக்கும். அதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறது. இப்போ நல்லா வெந்துருச்சு. எடுத்துகிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். சாப்பிட்டு பார்க்குறேன். இந்த மழைக்கு அதுக்கும் ரசம் சாதம் சிக்கன் 65 வறுவலுங்க. செம்மையாக இருந்தது. இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சது மத்தியானம். அந்த டயத்தில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். சாம்பார் வச்சேன். ஆனால் சாம்பார் யாருமே தொடலை. எல்லாமே சுட சுட ரச சாதம் சிக்கன் 65 தான் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப காம்பினேஷன் சூப்பர் காம்பினேஷனாக இருந்தது. பெஸ்ட்டாக இருந்தது. அடுத்தது போட்டாச்சு. இது கொஞ்சம் ஆறணும். ஆனால் ரொம்ப கொதிக்குது. நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து காட்டுறேன். செம்மையாக கொதிக்குதுங்க. தொட முடியல. ஆனால் நல்லா ஜூஸியாக நல்லா இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. தேங்க்யூ.